பேசுறது? எங்கிட்டயா பேசுறீங்க? கம் ஆன் மனோ. பாரு, லவ் பிரிக்கணும் பிளான் போட்டோம், பிரிச்சாச்சு. இன்னும் உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். நீ தானே ப்ராமிஸ் பண்ண ஹெல்ப் பண்றேன்னு. ஆமா, லவ் பிரிக்கணும், அப்புறம் உங்களை சேர்த்து வைக்கணும். நாங்க லவ் பண்ண வேண்டாமா? உனக்கு என்ன, நீ ஊர்ல எவ்வளவு லவ் பண்ணிருக்க, போய் கூப்பிட்டா போதும் உன் பின்னாடியே வந்துருவா. எனக்கு அது அப்படியா? அதான் உங்களை பிரிச்சாச்சுல, போயிட்டு ஐ லவ் யூ, டு யூ லவ் மீன்னு கேட்ட வேண்டியதானே? எங்கடா, தூரத்துல இருந்து அவனை பார்க்கும்போது சொல்லலான்னு போவேன், பட் கிட்ட போனா வாய் வர மாட்டேங்குது. நீயும் அவன் ஆள்கிட்ட ஸ்ட்ரைட்டா போய் சொல்லிட்டியா? பாத்தியா, காதல் வந்த உடனே நீயும் ஊமை ஆயிட்ட. முண்டம் அவளே வந்து என்கிட்ட சொன்னா. Oh, so are we friends now? இப்போ என்ன வேணும் உனக்கு? Operation Twist can't continues. Please ரோஜி மgali, ஜோ பாப்பா பாவம்ல. ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். ஐயா துணிகளை எல்லாம் நீ தான் துவைக்கணும். ஆசை தோசை அப்பளம். ஓகே ஓகே பண்ணிடுறேன். இப்போ நீ பண்ணிட்ட வேலைக்கு இது எவ்வளவு பெட்டர். நந்தினி வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா. அவ அட்ரஸை கண்டுபிடிக்க தான் அந்த வேலையில போய் சேர்ந்தேன். ஓகே, அதுக்காக பாத்ரூம்ல அம்மா கழுவாங்க. நான் என் காதலுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என்னடா பெரிய காதல்? உன் காதல் உண்மையான காதலா இருந்தா உன் காதலை உன்னை விட்டுட்டு ஏன்னா இன்னொருத்தனை தேடி போறா? மார்னிங் சார். உன் பேர் என்ன சொன்ன? சார் ஏன் சார் சம்பளம் செக்கா தர போறீங்களா? எனக்கு அக்கௌண்ட் இல்லையே சார். நானும் ஒன்று ஒரு வாரமாக பார்த்துட்ருக்கேன். எந்த வேலை கொடுத்தாலும் அதை ரசிச்சு செய்கிறேன். தேங்க்ஸ் சார். இவ்வளோ சின்சியராக இருந்தா எதுலையும் ஜெயிக்கலாம். இதான் நீங்கள் டிவிலே சொன்னீங்களே சார், நான் பார்த்தேன் சார். சூப்பர் சார். வேறு ஏதாவது நல்ல வேலை தர சொல்கிறேன். சரியா? சரிங்க சார். மேனேஜர் வேலைலாம் வேணாம் சார், ஏதோ அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை. நம்ம படிப்படியாக முன்னேறிக்கலாம் சார். மேனேஜர் லைனில் இருக்காரு. ஹலோ அங்கிள். மனோன்னு ஒரு பையனை அனுப்புகிறேன். நல்ல பையன். அவன் என்ன படிச்சிருக்கான் என்னன்னு விசாரிச்சுட்டு நம்ம ஃபேக்ட்ரியிலே ஒரு வேலையை போட்டு கொடுங்க. What the hell is this? சொன்னீங்க சோறு தானே ஏத்திக்கிற? 120 பேனல்ஸோட அமௌண்ட் யாரு கொடுப்பா? யாரையா பொறுப்பு? என்ன பார்த்தா உங்களுக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதா? எத்தனை தடவை சொன்னேன் என்ன வேலை செய்றீங்க? ஃபேக்டரி நாசம் பண்ணுறீங்களா? தெரியாம நடந்துச்சு. இந்த ஒரு தடவை மட்டும் நீங்க. This is the last one. போ. குட் மார்னிங் சார். சார் காஃபி. சார் காஃபி சாப்பிட மாட்டார். ஆப்பிள் ஜூஸ் லார்ஜ் கிளாஸ். என்னடா முறைக்கிற? ஏதோ நல்லவனுக்கு வர்ற மாதிரி கோவம் வருது. உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரே ஆளு 7 பேரா இருக்கிறத ஒன்ன வச்சு தான்டா பார்த்தேன். புருஷன், அண்ணன், ஃப்ரெண்டு, விரோதி, வேண்டியவன், வேண்டாதவன், எத்தனை விஷயம். இந்த ஃபேக்டரி ரிலேட்டிவோட தான் இருந்தும் நான் சொந்த காலில் நிக்கணுங்கிறதுக்காக வெளியில வந்து என்னென்னமோ வேலையெல்லாம் செஞ்சேன். So what's happening? இப்போ என்ன விஷயம்? எதுக்காக இங்க வந்திருக்க? சார் அது ஒரு 100 ரூபாய் காசுக்காக இங்க வந்து பாத்ரூம் கழுவ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லைங்கிறது. நீ ஏதோ நாடகம் ஆடுறதுக்காக தான் இங்க வந்திருக்க. அதெல்லாம் சொல்லு, யாரை ஏமாத்துறதுக்காக இந்த வேஷம்? சொல்லு, சொல்றியா இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? சார் நான் சொல்றேன் சார். பிரேம் ஃபோன் உங்ககிட்ட ஏன் வந்தது? பிரேம் ஏமாத்துறதுக்கு வந்திருக்கேன். சொல்றேன் சார். பிரேம் கிட்ட சொல்லட்டுமா? சார் இதை ஈவினிங் 5 o'clock ஃபேக்ஸ் பண்ணு. ஓகே ஓகே சார். என் உயிரை விட எனக்கு என் காதல் தான் சார் முக்கியம். ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ்.
வேஷம்தான் போட்டேன். அது பணத்துக்காகவோ யாரும் ஏமாத்தத்துக்காகவோ இல்லை சார். காதலுக்காக, என் காதலிக்காக. என் சொந்த ஊர் ஊட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். அம்மா, பேக்கரி, ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ தியேட்டர், ஃபோட்டோகிராஃபின்னு ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்தது எங்கள் வாழ்க்கை. அந்த தேவதையை பார்க்குற வரைக்கும் என்ன பார்த்த? உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஒண்ணும் நடக்கலையே. நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டா. ஐயா கிட்ட கேட்டப்ப நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு உச்சிமாக்காளி கோவில சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு அப்படியே நடந்து போறா பாரு. ஐயோ ஐயா, அவதானுங்களே. எனக்கு தெரியும், அவதான். ஐயாவே சொல்லிட்டாரு, பொண்ணாவ தேவதை. என்னமா சொல்ற திடீர்னு? திடீர்னு இல்லடா, 3 மாசமாவே என் மனசுல பட்டுட்டு இருந்துச்சு, இன்னைக்கு பாத்துட்டேன். டேய் பசங்களா, நாம எப்படியாவது அந்த தேவதையை கண்டுபிடிக்கணும்டா. ஏதோ அடையாளம் தான் சொல்லுங்கம்மா. அடையாளம்? அவ தலையில ஒரு வெள்ளை ரோஜா வச்சிருந்தா. ஊட்டில ஒத்த ரோஜா, அதுவும் வெள்ளை ரோஜா வச்சிருக்கோம் தேடி நாங்க தெரிஞ்சவாளுமா. நல்ல ஆளுமா நீங்க. நான் மெட்ராஸ் கிளம்புறேன். இல்லடா, அந்த பொண்ணு மெட்ராஸ் இல்ல, இந்த ஊர் தான். எனக்கு 2 நாள் டைம் கூட, தேடி கண்டுபிடிச்சு சொல்றேன். அட போம்மா, நீயும் தேவதையும். நான் மெட்ராஸ்க்கு வேலை தேடி போறேன். போட்டோகிராஃபர்னா என்ன தெரியல, ஒரு ஏய் சாமிங்களா, பிடிக்கடா அவனை. ஐயா, ஏய் ஏய் ஐயா, வேணாம் ஐயா. என்ன தடுக்காத, நான் தொலைறேன். ஓ, நம்ம விடுமா. ஐயா. இங்க போட்டோகிராஃபர் மனோங்கிறது. எஸ், அந்த மனோ. ஐ அம் டாண்டோ. ஹலோ சார். மிஸ் ஊட்டி பியூட்டி கான்டெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். சரி சார். லாஸ்ட் மினிட்ல நாங்கள் அரேஞ்ச் பண்ண ஃபோட்டோகிராஃபர் வரல. பக்கத்தில் விசாரிச்சதுல உங்க பேரை சொன்னாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம் சார். ஏய், மிஸ் ஊட்டினா என்னடா அர்த்தம்? ஊட்டிலே அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அப்படின்னா நிச்சயமா நம்ம தேவதை அங்க வருவா. மா, நீ ஏமா இங்க வந்த? ஐயா தான்ப்பா அனுப்பி வச்சாரு. பா, அம்மா இந்த வயசுல அழகி போட்டிலாம் கலந்து கூடாதுப்பா. சி, நான் என் மருமகளை தேடி வந்தேன்டா. யாரு அந்த வெள்ளை ரோஜா தேவதையா? Now the game begins. எல்லாம் ரெடி தானே? ரெடி. போலாம். கம் கம் குயிக்.
சீக்கிரம் போ. ஊசி செக் போஸ்ட் மூடுறாங்க நினைக்கிறேன். ஃபாஸ்ட் ஏய் மேக் இட் ஃபாஸ்ட் யா. சீக்கிரம் ஏய் போ. அட ரோஜா ஐ மருமக. ஹேய் அம்மா பிரேக்க போடு. ராமா தேவதையாம் தேவதை பொம்பளையா அவ பிசாசு. அம்மா நான் பாடு கத்திட்டு இருக்கேன், நீ என்னமா பண்ணிட்டு இருக்க? நல்ல நாள் பாத்துக்கிட்டு இருக்கேன் தம்பி. நீ இன்னும் அந்த தேவதைய பாக்கல. பாத்துட்ட நீ என் கட்சிக்கு மாறிடுவ. என்ன சாமியலா? அம்மா சும்மா தேவதேவன்னு சொல்லி கடுப்பேத்திட்டு இருக்காது. எவ்வளவு பெரிய ஆர்டர். என் கேமராக்கு என்னாச்சு தெரியுமா? வெளியில் தோச்சு காய போட்டிருக்கேன். ஐயா வர மாறீங்க. நான் வேணா போய் எடுத்து வரட்டுங்களா? பிளாக் அண்ட் ஒயிட். மச்சான் 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 அன்னைக்கு வந்து ஜீப் நம்பர் வச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சேன். அவங்களாம் ப்ராவிடன்ஸ் காலேஜ் பொண்ணுங்க. சூப்பர். மா உன் தேவதை கதை பேய் கதையா போகுது. உங்களெல்லாம் வந்து கவனிச்சுக்கிறேன். சீக்கிரம் போ. ஏய் 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 நில்றா. என் தேவதைக்கு ஏதாவது ஆச்சு? டேய் உச்சிமங்காளி. ஐயா நம்ம மருமகளை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லீங்களா? ஐயா 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 யோசிச்சு சொல்லிக்காருமா. கிளம்புகடா. ஏய் என்னடா இவ்வளவு இருட்டா இருக்கு? திரும்பி போயிடலாம்டா. ஏய் அங்க பாருடா ஒயிட் ரோஸ். வேணாண்டா. ஏய் அவதான் நினைக்கிறேன். அவள அதுவா தெரியலடா. ஐயோ வெள்ளை ட்ரெஸ்டா. மச்சான் ஏய் போகாதடா. அந்த பொண்ணு கால் வேற இல்லடா. போகாதடா. தேவதைக்கு கால் இருக்காதுடா, ரெக்கதான் டா இருக்கு. பயிர் பேய் கூட கால் கிடையாதுடா. கொலு சத்தலாம் வேற கேக்குதுடா. கால் இல்லைன்னா எப்பறம் கொலுசு சத்தம் கேட்கும். வாங்கடா. ஏய் ஏய் மச்சான் ஏய் நில்லு. ஏய் போகாதடா. என்னடா மச்சான் பேய். ஏயா சீ, வாங்கடா. எத்தனை தடவை சொல்லி கொடுத்தேன். இப்படியா பண்றது? பாருங்க இப்படி கிடையாது. நல்லா இப்படி பண்ணு. போய் ரேசர் பண்ணுங்க போங்க. அப்படின்னா அந்த பொண்ணு நந்தினி இல்ல ஜோ. தாய் தந்த முத்தத்திலே பாசம் என்றால் என்னவென்று கண்டேனே. அவள் தந்த முத்தத்திலே பாசத்தோடு வேறொன்றையும் கண்டேனே. ஏழேழு ஜென்மம் தொடர்கின்ற உறவு ஏழே நொடியில் நிகழ்ந்தது இன்று. அந்த முத்தம் அவள் தந்த அந்த நொடி ஒரு நட்சத்திரம் வானத்திலே பூத்ததடி. இனி நம்மை யாராலும் பிரிக்க முடியாது. இதோ என் காதல் பரிசு. நான் உங்களை பார்க்க வேண்டும். என் கண்களை திறக்கட்டுமா? இங்க என்ன நடக்குது? முதல் காதலும் முதல் முத்தமும் மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ரெண்டும் ஒரே சமயத்தில் நடந்தது. 3 வருஷமா மெல்ல மெல்ல பூக்க வேண்டிய ஒரு பூ 3 செகண்ட்ல பூத்தா அதுலேருந்து ஒரு வாசத்தை நம்மளால் தாங்க முடியுமா? அப்புறம் என்னாச்சு? அவளை பார்த்த அன்னைக்கு ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கம் வரல. அடுத்த நாள்ல இருந்து அவளை பார்க்கலன்னு எனக்கு தூக்கம் வரல. அவள் எங்கே போனாலும் நானும் அவள் பின்னாடியே போயிட்டு இருந்தேன். அவளை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறதே என்னோட வழக்கமாகி போச்சு. டுஸ்கானா? யாரடா வரைஞ்சிருக்க? டுஸ்கான் அப்படின்னா ரோஜாக்களின் தேவதைன்னு அர்த்தம். எந்த ஊர்ல? பாரசீக மொழியில.
tickets. I want to come. பால்கனில இருக்கேன்டி சீக்கிரம். Hey, give me a place, yeah. வரேன். ஏய் மச்சான் ஓ ஆல்ரா. சரி இரு. கண்ட இடத்துல அவள் பேருக்கு இருக்கிறது, சின்ன சின்னதாக கவிதை எழுதுறது, அவள் தூக்கி எறிஞ்ச பொருட்களை ஒரு திருட மாதிரி சேர்த்து வைக்கிறதுன்னு காலங்காலமாக எல்லா காதலர்களும் பண்ணுறத நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது என்னது? என்னது இது? பாம்பா காத்துட்டு இருக்கானாமா? ஐ தேவதை. இது இன்னொரு தேவதை. ரக்க வேற இருக்கே. நல்லா இருக்கு. புள்ள என்னமோ இருக்கே. சோடா மூடி. ஏய் வரா. நான் ஜோவை காதலிக்கிறது அம்மா, கருப்புசாமி, வெள்ளசாமி, ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் ஜோக்கு மட்டும் தெரியவே இல்லை. கமான் ஃபாலோ. சீக்கிரம். ஏய் வண்டா போடா. டேய் மூஞ்சி முடிக்க இந்தா. என் கழுத்துக்கு முன்னாடி பெண்களை இழிவுபடுத்துறியா? இதை நான் பொறுத்துக்க முடியுமா? மச்சான் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோடா. யாரை போட்டு அடிச்சிட்டு இருக்க? நான் இன்னும் போவே இல்லடா. ஐயோ. எத்தனையோ தடவை என் காதலை சொல்லிடலான்னு போவேன். ஆனால் அவளை தூரத்தில் பார்த்ததுமே என் தைரியம்லாம் காத்தோட போயிடும். மனோ மனோ அப்புறம் நான் உங்களை என்ன நைஸ் மீட்டிங் யூ பாம்பு. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதை நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க. திருப்பி ராத்திரி முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த நாள் காலையில் அவகிட்ட சொல்லலான்னு போவேன்.